அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சிரமங்களில் உள்ளவரை பார்த்தால் ஓதும் துவா, அந்த ஒரு துவாவைத்தான் நாம் இன்று காணப்போகிறோம். இதற்கு ஒரு சின்ன ஹதீஸ் உள்ளது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவர் சிரமத்தில் அகப்பட்டிருக்கும் ஒருவரை பார்த்து இந்த துவாவை ஓதுவாரோ அவர் அப்படிப்பட்ட சிரமத்திலிருந்து அகப்பட்டு கொள்ள மாட்டார். அது எப்படிப்பட்ட சிரமமாக இருந்தாலும் சரியே என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். அதாவது ஒருவர் சிரமத்தில் இருக்காரு, அவரை பார்த்து நம்ம இந்த துவாவை ஓதும் பொழுது அவருக்கு என்ன சிரமம் இருக்கிறதோ அதிலிருந்து நாம் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாவது இந்த ஹதீஸுடைய கருத்தாக விளங்குது. அந்த துவா ஆனது, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்மப்தலாக பிஹி வஃபவ்வலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃலீலா. இந்த துஆவின் பொருளானது, சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனே நீ இருக்கும் இந்த நிலையை விட்டும் என்னை காப்பாற்றினான், மேலும் அவன் தன்னுடைய அநேக படைப்பினங்களுக்கு மத்தியில் என்னை சிறப்பாக்கி வைத்தான். இந்த துஆவிற்கு ஒரு சிறிய குறிப்பு உள்ளது. அக்குறிப்பானது, கண்ணியமிக்கவர்களே, இந்த துஆவை தமக்கு மெல்லிய சப்தத்துடன் ஓத வேண்டும், தமது மனதுக்குள் ஓத வேண்டும். இதனால் சிரமத்தில் உள்ளவருக்கு வருத்தம் ஏற்படாமல் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.